அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவலை பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இல்லை சொன்னால் டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி சில தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்ட்ராட்டஜியில் நானும் உங்களே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. This is all today information. First நம்ம பார்க்குறது டெக்ஸ்மேக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹோல்டிங் லிமிடெட். 97 ரூபா காயின் பேஸ், 3,40 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 844% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரெசிஷன் கேம்ப் சாஃப்ட் லிமிடெட் 173 ரூபா காயின் பேஸ், 18,80 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 24% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 62% வாங்கியிருக்கு. ஏன்னா அதர் இன்கம் வாங்கியிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். விவிட் மெர்கண்டைல் லிமிடெட் 6 ரூபா 38 ரூபா 38 பைசா கரண்ட் பேஸு, 1,21 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 82% டவுனு. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 222% வாங்கியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. காம்தேனு லிமிடெட் 29 ரூபா கரண்ட் பேஸு, 21,40 லட்சம் ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 39% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஆஸ்ட்ரான் லிமிடெட் 1,382 ரூபா காயின் பேஸு, 79,20 லட்சம் ப்ராஃபிட்டு. பெரிய ப்ராஃபிட் தான். பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷத்தோட சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 34% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணும்போது இயர்னியரில் டவுனாக இருக்குது. HJVN லிமிடெட் 93 ரூபா காயின் பேஸு, 228 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. அதனால் ரிசல்ட் வந்து டவுனாக இருக்குது. விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் 4,806 ரூபா கரண்ட் பேஸு, 44,60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 48%, நெட் ப்ராஃபிட் 96% வந்திருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட் 38 ரூபா கரண்ட் பேஸு, சேல்ஸ் 81 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 48% வந்திருக்கு. ஸோ இயர்னியரில் மட்டும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ருச்சிரா பேப்பர்ஸ் லிமிடெட் 134 ரூபா கரண்ட் பேஸு, 17 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 15% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. குட்இயர் இந்தியா லிமிடெட் 979 ரூபா கரண்ட் பேஸு, 14 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 44% டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனு. சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட் 8 ரூபா 34 பைசா, 7 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 127% வந்திருக்கு. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் 497 ரூபா காயின் பேஸு, 60 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1%, நெட் ப்ராஃபிட் 52% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்னியரில் ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. ஐபிசிஏ லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 1,337 ரூபா காயின் பேஸு, 233 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. பஜாஜ் கன்சூமர் கேர் லிமிடெட் 232 ரூபா காயின் பேஸு, 37 கோடியே 90 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை ஓகேவான ரிசல்ட்டு. நெர்லான் லிமிடெட் 536 ரூபா காயின் பேஸு, 58 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. குஜராத் டூல்ரம் லிமிடெட் 1 ரூபா 8 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு, 3 கோடியே 66 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 95%, நெட் ப்ராஃபிட் 84% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஸ்ரீஜி டிரான்ஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட் 11 ரூபா காயின் பேஸு, 74 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3%, நெட் ப்ராஃபிட் 25% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு இயர்னியரில் டவுன். பண்ணாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் 28 ரூபா காயின் பேஸு, 4 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 46% வந்திருக்கு. ஆட்டம் வால்வ்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 93, 1 கோடியே 24 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு. இது இயர்னியரில். கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட் 364 ரூபா காயின் பேஸு, 33 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட். இயர்னியரில் சேல்ஸ் 39%, நெட் ப்ராஃபிட் 53% வந்திருக்கு. குவார்டர்லேயும் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இது இயர்னியரும் சரி, குவார்டரும் சரி. பவுஸ்டாக் லிமிடெட் காயின் பேஸ் 6,101 ரூபா காயின் பேஸு, 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபேஸ் வேலி 10 இருக்காத 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் போனஸ் தராங்க 3:1. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். 2 ஷேருக்கு 6 ஷேர் போனஸாக வரும். டோட்டலாக ஒரு ஷேர் வந்து 8 ஷேராக மாறுது. ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் அண்ட் எக்ஸிட் வந்து இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க பவுஸ்டாக் லிமிடெட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர்றாங்க போர்டு மீட்டிங்கில் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீ ஜெகதம்பா பாலிமர்ஸ் லிமிடெட் 955 ரூபா கேன் பேஜ், ஆகஸ்ட் 14 போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு 75 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 25 ரூபா கேன் பேஜ், 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸு 7 பைசா என்னமோ டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க போன வருஷத்தை. பிஎன்பி ட்ரிபிள் வெல் கண்டெய்னர்ஸ் லிமிடெட் 200 ரூபா கேன் பேஜ், 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து பேக்கேஜிங். லாய்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கேன் பேஜ் 78, 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 10 பைசா டிவிடெண்டாக இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. அது போக இது 2வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. 10 பைசாங்கிறது ரொம்ப சின்ன டிவிடெண்ட் தான் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். செக்டர் வந்து ட்ரேடிங் மினிட்ஸில் இருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 44 ரூபா கேன் பேஜ், 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 10 பைசா டிவிடெண்டாக ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. பட் எல்லாமே 10 பைசாவாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 40 பைசாலேருந்து 30 பைசா டிவிடெண்டாக தருவாங்க. சாயாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 226 ரூபா கேன் பேஜ், ஆகஸ்ட் 14 போர்டு மீட்டிங், போனஸ் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போனஸ் தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ரிசர்வ் இருக்குது. ஸோ போனஸ் தரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சயாஜி இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் வேறு ஒரு ஸ்டாக்கில் மறந்துட்டேன். ஸோ போனஸ் தர தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி தராங்கன்னு. யூனிசான் மெட்டல்ஸ் லிமிடெட் 23 ரூபா கேன் பேஜ், ஆகஸ்ட் 22 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்காத மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. யூனிசான் மெட்டல்ஸ் லிமிடெட். வெல் க்யூர் ப்ராடக்ட்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 10 ரூபா கேன் பேஜ். சாரி, இந்த ஸ்டாக்கில் தான் போனஸ் கொடுக்க ரிசர்வ் இல்லை. இருந்தாலும் இவங்க போனஸ் தரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் ரிசர்வ் இருக்குது, அதனால் அவங்க போனஸ் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங் வந்து 22 ஆகஸ்ட்டில் இருக்குது. நம்ம வெல்கோர் ட்ரக்ஸ் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெடோட போர்டு மீட்டிங். அதில் வந்து ஸ்டாக் ஸ்பிட்டும் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. அது மாற்றுறதுக்கு எந்த தடையுமே இல்லை, மாற்றுவாங்க மோஸ்ட்லி. பட் போனஸ் 1:1 போனஸும் தருவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கம்பேரில் பெருசாக ரிசர்வ் இந்த மாதிரி தெரியல, மைனஸில் தான் இருக்குது ரிசர்வ். மேபி இந்த குவார்ட்டரில் எதுவும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ ரிசர்வ் போனஸ் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி தராமலும் போகலாம், அது கம்பெனியோட ஃபைனான்ஷியலை பொறுத்து இருக்குது. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. வெல் க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல். தாவன்கிரி சுகர் கம்பெனி இப்போ ரைட் இஷ்யூ வருது. அதை பற்றி நான் நண்பரோட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி முடிஞ்ச கதை தான். பட் இந்த ரைட் இஷ்யூங்கிறது நிறைய பேருக்கு இன்னமும் சில குழப்பமே இருக்குது. அது நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்பட்டு தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரண விஷயமா இருக்கும். எனக்குமே இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பார்ட்லி பேட் ஷேரில் தான், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது தான் பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேட்கும்போது அதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னமும் சரியான ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரில எனக்கு. இது சந்தனா ஸ்பூர்த்தி கூட ரைட் இஷ்யூ கூட வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்ட்லி பெய்டு தான். அது வந்து 2 காலில் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பேமெண்ட் கொடுக்கணும், திரும்ப 2வது காலில் வந்து ஆஃப் பேமெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு காலில் வந்து கொடுக்குறது ஈஸியாக கொடுத்துடலாம். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே இல்லை அவங்க பேங்க் வெப்சைட்லேயே போய் எடுத்து கொடுக்கலாம், பேங்க் ஃபோன் ஆப்லேயும் கொடுக்கலாம். பட் இதுவே நீங்கள் செகண்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமானது. அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே பெருசாக வராது. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது எனக்குமே இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் அதை அப்ளை பண்ணதில்லை. நான் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கும் வச்சிருக்கல, அதனால் எனக்கு தெரியல. மேபி அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறேன். ஃபியூச்சரில் அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ரைட் இஷ்யூ வந்து ஒரு காமனான ரைட் இஷ்யூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கம்பெனி ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,92,39,202 ஷேர் வந்து ரைட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதன் மூலம் 149,21,00,000 வந்து மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபண்டை. தாவன்கிரி சுகர் கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் 3 ரூபா 18 பைசா. ரைட் இஷ்யூ கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 5 பைசா. கிட்டத்தட்ட 13 பைசா கம்மியாக வந்து அவங்க ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. இந்த ரைட் இஷ்யூ வந்து இப்படி தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் இஷ்யூ ஷேருக்கே ரேட்டுக்கே வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து விழுந்துடும். ஏன்னா இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சி ரைட் இஷ்யூ ப்ரைஸோட குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 13 பைசா லாபம் இருக்குது. நீங்கள் இந்த ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 13:25. அதாவது நீங்கள் 13:25. ஏன்னா பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணுறேன். 13:25 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 25 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 13 ஷேர் வந்து உங்களுக்கு வந்து RE ஷேர், அதாவது ரைட் என்டர்மெண்ட் ஷேர் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் 6 ஆகஸ்ட் அதில் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த RE ஷேர் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கும். பட் இன்னும் வந்து ட்ரேட் ஆகாது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட்டு. ஸோ ஆகஸ்ட் 14 வந்து அந்த RE ஷேர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அது வந்து நார்மல் ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆகும்.
அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணது வந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணணும்னா பேங்க்கில் போய் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த ரைட் சென்டில்மெண்ட் வேண்டாம்னா 14 ஆகஸ்ட்லேருந்து 25 ஆகஸ்ட் வரைக்கும் தான் அந்த ஆர்இ ஷேர் வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் லேப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அந்த ஆர்இ ஷேர் வேண்டாம்னா விற்றுடலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ ஓப்பன் ஆகிறது 14 ஆகஸ்ட்டு, க்ளோஸ் ஆகிறது 29 ஆகஸ்ட்டு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் மார்க்கெட் ரெனோசியேஷன், அதாவது நீங்கள் அந்த ஆர்இ ஷேரை விற்கக்கூடிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த ஆர்இ ஷேர் அப்படியே விட்டுட்டு 14 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட்டில் இப்போ உங்கள் பேங்க் வெப்சைட்டோ இல்லை எதுலேயோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த ஆர்இ ஷேர் டீட்டெயிலாம் காட்டும். அதில் போய் நீங்கள் உங்கள் எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ அதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ரைட் இஷ்யூ சாதாரண ஃபார்மேட்டு. இது பார்ட்லி பெய்டு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பாதி பேமெண்ட் கொடுக்கணும், மீதி பேமெண்ட்டை இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும். அது வந்து அப்பப்போ உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் மெயில் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கான டீட்டெயில் வந்து எந்த நியூஸ்லேயுமே உங்களுக்கு பெருசாக சொல்ல மாட்டாங்க. அது நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி அந்த பார்ட்லி பெய்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும் பேமெண்ட்டை. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அந்த மாதிரி தான் பார்ட்லி பெய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை வச்சுருக்கீங்கன்னா அடிக்கடி மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க திரும்ப ஒரு தடவை மெயில் அனுப்புவாங்க பாதி பேமெண்ட் தரதுக்கு கொடுக்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் குக்கரில் இந்தியா லிமிடெட் 4411 ரூபா கரண்ட் பேஸு 270 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது JSW JFE எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் நாசிக் பிரைவேட் லிமிடெட். பவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் 132 ரூபா கரண்ட் பேஸு 70 கோடி 54 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அஜ்மீர் வித்யுத் விதரன் நிகம் லிமிடெட். மினி டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 180 ரூபா கரண்ட் பேஸு 18 கோடி 29 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஜுவல்லரி டென்ஸ் லிமிடெட், இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 172 19 கோடி 35 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது STT குளோபல் டேட்டா சென்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 16 ரூபா கரண்ட் பேஸு 639 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் 330 ரூபா கரண்ட் பேஸு 242 கோடி 41 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது கேட்டெக்ஸ் இந்தியா லிமிடெட். L&T லட்சன் அண்ட் டர்போ லிமிடெட் கரண்ட் பேஸ் 3668 ரூபா கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா மெகா ஆர்டர்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் L&Tயை பொறுத்தவரையில் 15,000 கோடிக்கு மேலே உள்ள ஆர்டர் எல்லாமே அல்ட்ரா மெகா ஆர்டர். கொடுத்தது வந்து அதானி பவர். அடுத்து BEML லிமிடெட் 3955 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1888 கோடி. கொடுத்தது வந்து இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி, அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு இன்டர்நேஷனல் ஆர்டரும் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன். கொடுத்த நாடு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து கிடச்சிருக்கு. யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ 2 ஆர்டர் கிடச்சிருக்கு BEML லிமிடெடுக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் ஜெமாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 329 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட்டு. எக்ஸிட் வந்து 14 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஜெமாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட். எதுக்கு இந்த வழக்கமான நம்ம டிவிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். எதுக்கு நான் கடைசியாக சொல்லியிருக்கேன், நண்பர் ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நண்பர் என்ன கேட்டதுனா அந்த ரெக்கார்ட் டேட் எக்ஸிட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு எப்போ வாங்கினா எனக்கு எலிஜிபிளாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்வியே சரியான ஒரு பூர்த்தி அடையாத கேள்வியாக தான் இருக்குது. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த கேள்வியில் எந்த டேட்டுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினா அந்த ஸ்டாக் வந்து எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு அந்த போனஸோ இல்லை ஸ்பிட்டோ டிவிடெண்டோ எங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரி எந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷன்லையும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே பெருசாக இல்லை. இது வந்து லாங் டைமுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் தவிர ஷார்ட் டைமில் எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இல்லை. ஏன்னா எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இவங்க 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் தராங்கன்னா அந்த 2 ரூபா 50 பைசா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து மைனஸ் பண்ணி தான் அந்த எக்ஸிட் அன்றைக்கி அது ஓப்பன் ஆகும். அந்த நண்பர் கேட்ட கேள்வி வந்துடும், இப்போ கேள்விக்கு வந்துடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸிட் டேட்டு, இது ரெண்டுக்கும் உள்ள இப்போ என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். கேள்வி கேட்ட நண்பரோட ஸ்கிரீன்ஷாட் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் டேட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நிறைய கம்பெனி நிறைய யூடியூப் பார்க்குறவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க யூடியூப், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி 1-to-1 கிளாஸ்லாம் வச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும் அவங்ககிட்ட. அப்படிலாம் இருக்க நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன், யூடியூப்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்களுமே இது வரைக்குமே யாருமே கிளியராக அதோட தெளிவாக சொன்னதில்லை. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் அவங்களோட அறிவாளிங்கலாம் சொல்லலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்லி ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த எக்ஸிடேட்டை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அந்த எக்ஸிடேட்டையே டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து தான் எக்ஸிடேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எது எக்ஸிடேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம், கம்பெனி அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட்டு. 15 ஆகஸ்ட் என்ன டேட்டு? லீவ் நாள். ஏன்னா அன்றைக்கி சுதந்திர தினம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் லீவு.
ஸோ அந்த லீவுனால தான் அவங்க ரெக்கவர்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனாக இருக்கும்போது தான் அனௌன்ஸ் பண்ண டேட்டாக தான் இருக்கும். 14 ஆகஸ்ட் தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் 14 ஆகஸ்ட் தான் எக்ஸ்டேட்டு. ஸோ இதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் 13 ஆகஸ்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் தான் இந்த 2 ரூபா பைசா உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். பட் அந்த 14 ஆகஸ்ட் எக்ஸ்டேட் அன்றைக்கி என்ன ஆகும்னா அந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெருசாக பெனிஃபிட்லாம் இருக்காது. ஸோ எக்ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக நம்மளுக்கு தெரிய வேண்டிய டேட் வந்து எக்ஸ்டேட்டு. பட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறது ரெக்கார்ட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டேட்டை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் இது என்ன சொல்ல போனீங்க, உங்கள் ப்ரோக்கர் ஆப்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெக்கார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க பெரும்பாலும் நிறையா இதில். இப்போ நான் 0 தான் யூஸ் பண்ணுறேன். என் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்டேட் என்னவோ இன்றைக்கி எக்ஸ்டேட்னா நீங்கள் நேற்று வாங்கியிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதுவே இந்த ரெக்கார்ட் வந்து இப்போ சப்போஸ் இந்த ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வந்து 12 ஆகஸ்ட்டு அவங்களுக்கு இன்றைக்கி, அதாவது நாளைக்கு 12 ஆகஸ்ட்டு, நாளைக்கு 11 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 11 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஸ்டாக்கே ஓப்பன் ஆகும் ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ ரெக்கார்ட் வந்து 12 ஆகஸ்ட்டு, எக்ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட்டு. எதுக்கு ரெண்டுமே ஒரே நாளில் வருதுன்னா ரெண்டுமே ஒர்க்கிங் டே தான். 12 ஆகஸ்ட்டுங்கிறது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனாக இருக்குது. ஸோ வந்து கம்பெனி வந்து ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் 12ஆம் தேதி தான் ரெக்கார்ட்னு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதுக்கு என்றைக்கு அது ஒர்க்கிங் டேயில் இருக்கா லீவில் இருக்கான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அது ஒர்க்கிங் டேயில் இருந்தால் அதே டேட்டில் தான் எக்ஸ்டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 12 ஆகஸ்ட் தான் எக்ஸ்டேட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அதாவது இன்றைக்கி 11ஆம் தேதி, இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை நீங்கள் காலையிலேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஐசிஐசிஐ பேங்கை பை பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு 11 ரூபா டிவிடெண்டாகவும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் அது வரதுக்கு டைம் ஆகும், ஒரு மாதம் ஆகும், சில நேரம் 1.5 மாதம் கூட ஆகலாம். பட் மினிமம் இப்போ சீக்கிரமாகிட்டு ரொம்ப 10 நாள் 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் அக்கௌண்ட்டில். ஒன்லி 5 அண்ட் டிவிடெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கும். மற்றபடி நார்மல் டிவிடெண்ட் இன்டர்ம் டிவிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிடும். அதனால் என்றைக்குமே ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய டேட்டு ஒரு ஷேர் ஹோல்டராக எக்ஸ்டேட்டை மட்டும் பாருங்கள். எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த போனஸோ டிவிடெண்டோ எதாக இருந்தாலுமே எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். பட் அது பெனிஃபிட் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அது அடுத்த நாள் வந்து ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நிறைய பேர் கேட்குற கேள்வி நீங்கள் தான் தெரியுது, நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு. அதுமாதிரி இன்னொரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, இது மாதிரி பிஜி யூனிட்டில் எனக்கு டிவிடெண்ட் யாருக்காக தான் வந்திருக்கான்னு. ஏன்னா ரெக்கார்ட் முடிஞ்சதே 8ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே டிவிடெண்ட்லாம் தரமாட்டாங்க பிஜி யூனிட்டில். ஸோ அவங்க 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தராங்க. பட் அது 3 ஒரே நாளில் ஒரே வாரத்தில் வராது. அவங்க சொன்ன டேட் வந்து 18 ஆகஸ்ட்டு. ஸோ 18 ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பிஜி யூனிட்டோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் 18 ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ரெக்கார்ட் முடிஞ்ச உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்குலாம் வராது. ஒரு மாதம் கூட ஆகலாம், சில நேரம் 10 நாள் 15 நாள் இப்படி டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த டைமில் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ஸோ பிஜி யூனிட் வந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். ஸோ ஒரே கேள்வியில் 2 நண்பருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன். இது வந்து முக்கியமாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷருக்கு தான், புதுசாக மார்க்கெட் வர்றவங்களுக்கு தான் சொல்கிறேன். அதேமாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இருக்கவங்களுக்குமே தெரியாது ரெக்கவர்ட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, எக்ஸ்டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, மொத்தமாக கம்பெனி தான் ரெக்கவர்ட் எக்ஸ்டேட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிருக்கலாம். பட் உண்மையில் அப்படி கிடையாது. ரெக்கவர்ட் வந்து கம்பெனி மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணோம். கம்பெனி என்றைக்குமே எக்ஸ்டேட்னு அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எந்த ஒரு கம்பெனியுமே அப்படி அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. எக்ஸ்டேட் வந்து இதுன்னு அவங்க சொல்கிறது ரெக்கார்டேட்டு. எக்ஸ்டேட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் முடிவு பண்ணோம். அது லீவ் நாளாக இருந்தால் ஒரு நாள் முன்னாடி வைப்பாங்க, லீவ் நாள் இல்லைன்னா அதே நாளில் எக்ஸ்டேட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வழக்கம். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.